நல்ல முறையில் எக்ஸாம் எழுதி அதில் நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம 1 to 25 வரைக்கும் பார்த்தோம். இப்போ செகண்ட்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2019ல இருக்கிற கொஸ்டின் பேப்பர் கூடிய ஆன்சரும் பார்க்க போறோம். Source of capital that provide high risk capital for early stage and growth stage companies in various industries. ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறப்போ ஆரம்பத்துல அதிகமான முதலீடு பண்ணுவாங்க. அது ஆபத்தான முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வளரும் தருவாயிலும் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? துணிகரமான முதலீடு செய்வதை என்னன்னு அழைப்பாங்க அப்படின்னாக்கா துணிகர முதலீடு. சரிங்களா? வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், துணிகர முதலீட்டாளர். அவங்கள என்ன இன்வெஸ்டார் அப்படின்னு அழைப்பாங்கன்னா துணிகர முதலீட்டாளர்கள் அப்படின்னு அழைப்பாங்க. அடுத்து rehabilitation of 6 small scale enterprises are associated with which committee? இப்ப நலிஞ்சுன்னா நான் சரியா நஷ்டத்துல போயிட்டு இருக்க பிசினஸ், சிறு தொழில், அந்த மாதிரி தொழில நல்ல முறையில கொண்டு வர்றதுக்கு யார் உதவியா இருக்காங்க, எந்த குழு அப்படின்னாக்கா கோக்லி குழு, கோக்லி கமிட்டி. அடுத்து கமிட்டி கன்சர்ன் வித் இண்டஸ்ட்ரியல் சிக்னஸஸ், தொழில் நலிவு சார்ந்த குழு, குப்தா குழு, குப்தா கமிட்டி. சரிங்களா? தொழில் நலிஞ்சு போச்சா யார போய் ஆலோசனை கேட்கறது, என்ன பண்றதுன்னா குப்தா கமிட்டியை போயிட்டு ஆலோசனை கேட்கலாம். அடுத்து டைரக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர் வாஸ் டெவலப்டு பை த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆஃப், எந்த ஆண்டு தொழில் கொள்கையால் மாவட்ட தொழில் மையம் உருவாக்கப்பட்டது? 1977 மாவட்ட தொழில் மையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1977. சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் கட்டுப்பாடு தேவை ஏற்படாத நிலை. Which of the following stage of development small and medium enterprises regulations are not required? உற்பத்தி செய்யும் நிலை, மேனுஃபேக்சரிங் ஸ்டேஜ். அதாச்சும் எப்ப கட்டுப்பாடு தேவையில்லை, சிறு நிறுவனமாகட்டும் நடுத்தர நிறுவனமாகட்டும், எப்ப அவங்களுக்கு கண்ட்ரோல், அந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா உற்பத்தி செய்யறப்போ தேவையில்லை, மேனுஃபேக்சரிங் ஸ்டேஜ்ல. சரிங்களா? Regulations are not required. National Institute of Small Industries Extension Training is located in, தேசிய சிறுதொழில் பயிற்சி விரிவாக்க நிறுவனம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத். சிறு தொழிலுக்கு பயிற்சி கொடுக்க இடம், அதே சமயம் அதை விரிவாக்கிறதுக்கு ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கறாங்க இல்லையா, அந்த நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னாக்கா ஹைதராபாத். The following find mean deviation from mean. இப்போ இதுக்குரிய மீன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. கூட்டு சராசரியிலிருந்து, சராசரி விளக்கம் கூட்டு சராசரியிலிருந்து காண்க. இப்ப நமக்கு இதுக்கு ஆன்சர் மட்டும் பார்க்கலாம். இதுக்கு தனியா வீடியோ எடுத்து எப்படி ஆன்சர்ன்றத ஒரு வீடியோல போடுறோம். இதுக்குரிய ஆன்சர் 2.8. சரிங்களா? In a normal distribution, mean plus or minus 3 covers. இது ஒரு இயல்நிலை பரவில் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் 99.73%. சரிங்களா? இதுக்கு ஆன்சர்லாம் எப்படி வந்ததுன்றத உங்களுக்கு தனியா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ. சரிங்களா? A bag contains 6 white, 4 red and 10 black balls. 2 balls are drawn at random. Find the probability that they will both be black. ஒரு பையில 6 வெள்ளை 4 சிவப்பு 10 கருப்பு பந்துகள்லாம் இருக்கு. சம வாய்ப்பு கூரெடுப்பில் அப்பையிலிருந்து 2 பந்துகள் எடுக்கப்பட்டால் அவ்விரண்டு பந்துகளும் கருப்பாக இருப்பதற்கான நிகழ்தகவு யாது? சரிங்களா? ஒரு பேக்ல 6 ஒயிட் பால் இருக்கா, 4 ரெட் பால், 10 பிளாக் பால். அவங்க ரேண்டமா எடுக்கிறப்போ பார்த்தா ரெண்டுமே பிளாக் பாலா இருக்கு. அதுக்கு பி தான் 0.237. அதான் ஆன்சர்.
அடுத்து 35 பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ், ஃபுட், ஃபியூல், கிளாத்திங், ரெண்ட், மிஸ்செலேனியஸ் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. பிரைஸ் கொடுத்திருக்காங்க 1985ல. 1986ல பிரைஸ் கொடுத்திருக்காங்க. Find cost of living index number of 1986 compared with 1985. இதுக்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து 145 by 150 into 100 போடும். சரிங்களா? எப்பவுமே வந்து பேஸ் இயரை கீழே கொண்டு வந்துடணும். முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல இருக்கிறத கீழே கொண்டு வந்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் கண்டுபிடிக்கணும் காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர். இப்போ பிரைஸ் 1986 divided by 1985, 145 divided by 150 into 100 அப்படின்னு வரும். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவா போடுறோம். இதுக்குரிய ஆன்சர் வந்து C 97.8. அடுத்து find Fisher's index number from the following. இது வந்து 1980ல அதே மாதிரி பிரைஸும் கொடுத்திருக்காங்க, குவான்டிட்டி இதே மாதிரி இதுல. சரிங்களா? இதுக்குரிய ஆன்சர் வந்து 160.7. அடுத்து Q1 Q3 இதெல்லாம் கொடுத்துட்டு மீன் மீடியன் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. கோஎஃபிஷியன்ட்ஸ் ஸ்கியூனஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதெல்லாம் பார்த்துருவோம். இதுக்குரிய ஆன்சர் வந்து 0.714. அடுத்து 38 பாத்தீங்கன்னா 37.6 is equal to 4. The frequency curve is மிகை தட்டை, platycute. சரிங்களா? அடுத்து from the following data find Fisher's index. Fisher's ஓட இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கும் பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 108.81. Find coefficient skewness if different between two quartiles is 8. Sum of two quartiles is equal to 22. Median is equal to 10.5. இரண்டு கால்மானங்களின் இடையே வித்தியாசம் 8. இரண்டு கால்மானங்களின் கூடுதல் 22. இடைநிலை 10.5 எனில் கோட்டக்கெழு எவ்வளவு? 0.125. The basic assumptions are conditions upon the edifice of which of the following accounting superstructures base is called? சூப்பர் அமைப்பு அடிப்படை அனுமானம் அல்லது நிபந்தனை என்ற மாளிகையை சார்ந்தது எப்படி அழைக்கலாம் அப்படின்னாக்கா கணக்கியல் கருத்து. Basic assumption or condition upon the edifice of the accounting superstructures base is called accounting concept, கணக்கியல் கருத்து. The concept where the transactions are recorded in the books of account with the respective amounts involved. பரிவர்த்தனைகள் கணக்கு புத்தகத்தில் சம்பந்தப்படுத்தப்பட்ட தொகை ஈடுபடுத்தும் கணக்கியல் கருத்து. வரலாற்று செலவு கருத்து, historical cost concept. The transactions are recorded assuming that the business will exist for a longer period of time is called. ஒரு நிறுவனம் நீண்ட நாட்கள் தொடர்ந்து நடக்கும் என்ற அனுமானத்தோடு பரிவர்த்தனைகள் பதிப்பது இவ்வாறு கூறப்படும் நடந்து கொண்டிருக்கும் நிறுவன கருத்து. இதை வந்து நீடித்திருக்கும் கூட சொல்லலாம். Going concern concept. The concept considered money as a common denominator is called. பண அளவீடு கருத்து, மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். பணத்தால தான் எல்லாத்தையுமே என்ன செய்யறாங்க, மதிப்பிடுறாங்க. அதுதான் ஒரு பொதுவான வகுக்கும் காரணியா இருக்கு. இப்போ அது வந்து பண அளவீடு கருத்து. The concept in which all costs assisted to a particular period should be compared with the revenue associated to the same period. பொருந்தும் கருத்து, எல்லா செலவுகளும் எந்த காலகட்டத்தில் செலவிடப்பட்டதோ அந்த காலகட்டத்தின் வருமானத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் கருத்து. இப்போ செலவுலாம் பண்ணோம், எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், எவ்வளவு வருமானம் வந்திருக்கு அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்கணும். அது வந்து மேட்சிங் கான்செப்ட்.
The convention states the accounting rules, concept, principles, practice and conventions being observed and applied constantly from one year to another should not be any change is called ஒவ்வொரு வருடமும் மாற்றம் இல்லாமல் கணக்கியல் விதிகளின் நிலை, கருத்துக்கள், கொள்கைகள், நடைமுறைகள் மற்றும் மாநாடுகள் நோக்கப்படுவதும் மற்றும் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்படுவதும் இவ்வாறு அழைக்கப்படும். நிலைத்தன்மை. அப்படியே ஒவ்வொரு வருஷமும் அந்த கணக்கியலினுடைய நிலை, அதை எப்படி பதிவு செய்யறது, நடைமுறை, அந்த கொள்கை எல்லாம் சேமா அப்படியே தொடர்ச்சியா பயன்படுத்திட்டு வர்றாங்க அப்படின்னாக்கா அதுக்கு பேரு கன்சிஸ்டன்சி, நிலைத்த தன்மை. Suppose A Limited acquires the business of B Limited. The shareholders of B Limited holding 90% of the share capital do not become shareholders of A Limited. The amalgamation is the nature of A Limited B Limited கையகப்படுத்தியுள்ளது என்று வைத்துக் கொண்டால் 90% முதலீடு வைத்துள்ள B Limited பங்குதாரர்கள் A Limited பங்குதாரர்கள் ஆக முடியாத நிலை எந்த வகை கலவையாகுதல்? இத வாங்கும் வகை. A Limited என்ன பண்றாங்க, B Limited வாங்குறாங்க. சரிங்க. The shareholder of B Limited holding 90% of shares capital do not become shareholder of A Limited. சரிங்களா. இது பர்ச்சேஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க, வாங்கும் வகையை சார்ந்தது. அடுத்தது நான் கேஷ் எலிமெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் மஸ்ட் பி கம்ப்யூட்டட் அட். நிறுவனம் வாங்கும் தொகையின் ரொக்கம் இல்லாத பகுதி இவ்வாறு கணக்கிடப்பட வேண்டும். நியாயமான மதிப்பு, ஃபேர் வேல்யூ. S Limited was taken over by R Limited. The following positions was mutually agreed. இதுக்குரிய ஆன்சர் பாத்தீங்கன்னா S Limited ₹600, R Limited ₹80. Ascertain purchase consideration. X Limited is negotiating to sell its business to Y. The assets are agreed to worth 40 lakhs. Its shares capital 10,000, equity shares 10 each, and it reserves 50,000. Workman compensation fund 25, provident fund 20, employee security 10,000, trade creditors 80,000. அதாச்சும் எக்ஸ் லிமிடெட் தன்னுடைய நிறுவனத்தை Y லிமிடெட்க்கு விற்கிறாங்க. பேரத்துல எக்ஸ் லிமிடெடின் சொத்துக்கள் மதிப்பு 40 லட்சம். அதனுடைய பங்கு முதலீடு 10,000. அதனுடைய பங்கு வீதம் 10 ரூபாய். அதனிடம் வைப்பு தொகை 50,000. தொழிலாளர் ஈடு செய்யும் தொகை 25,000. கணக்கெடுக்கப்பட்ட பொறுப்பு 10,000. வருங்கால வைப்பு நிதி 20,000. தொழிலாளர் பாதுகாப்பு வைப்பு தொகை 10,000. சரிங்களா. வர்த்தக கடன் கொடுத்தவர்கள் ரூபாய் 80,000 வணிக கொள்முதலை அறிந்து கொள்க. கடன் கொடுத்தவங்க 80,000. ஆன்சர் 38,80,000. சரிங்களா. இந்த கணக்கு வழக்குகள்லாம் நம்ம தனியா வீடியோல போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். சரிங்களா. நன்றி, வணக்கம்.